என்னடா என்னடா சேர்த்துக்கிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்குனீங்களா? ஆமா. இப்ப தாராவில இருந்து தாரா குறிக்க வந்துட்டானே. அது ஏன்டா பதறீங்க பயமுறுத்துறீங்க? 7-8 பேர் இருக்காங்க. 4 கொலை பண்ணிருக்கேன். நான் யாரு எப்படிப்பட்ட ஆளு என் பேர் என்ன? களமா சொல்லு. போ முன்னால வாரம் பின்னால. இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே? பெரிய கொலைகாரனாச்சே, எப்படி சமாளிக்க போறனோ? என்னாச்சு? அங்க பாரு, கொலைகாரன் அண்ணனை தேடி வந்திருக்கான். வாங்கின பணம் எங்கடா பரதேசி? எடுத்தவன அவனை கொன்றுவேன்றாரா? உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அவன் கழுத்தை கழுத்தை அறுப்பு அறுத்து கடல்ல தூக்கி வீசிடுவேன்றாரா? தூக்கி வீசிடுவேன். அதுவும் எனக்கு தெரியும் தெய்வமே, அதுவும் எனக்கு தெரியும். என்ன தில்லு பாடுறா? அது மட்டுமா, பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சட்டையை பிடிச்சி என் வாயிலே நங்கு பல்லப்புற உடைப்பேங்கிறாயா? அதுக்கப்புறம் என் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் செருப்பால அடிப்பேங்கிறாரியா? பலார்னு அடிச்சியே வாயை திறந்து ஏதாச்சும் பேசியிருப்பனா? சொல்லு என் தெய்வமே சொல்லு. இந்த தெருவூரா ஓட விட்டு அடிச்சேன். இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாரு. ஏதாச்சும் பேசியிருப்பனான்னு இன்னொரு தடவை இந்த நாயை தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த, அது உனக்கு அசிங்கம். தெய்வமே, உனக்கு அசிங்கம். வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண, தெரியுதா? 4 நாள்ல உன் பணம் வந்துடும். தெய்வமே, என் கடவுள, 4 நாள்ல பணம் வந்துடும். போனே போ. என்ன சவுண்ட் விடுறாரு பாரு. 4 நாள்ல பணம் வரல, உன்னை உயிரோட விட மாட்டேன். தீமா வந்துடும் தெய்வமே. போ வாங்கடா. எப்படியே இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை பூரா பேரையும் கவர்த்திட்டோம். என்ன நான் என்னத்தமா டெஸ்ட் பார்க்க போறேன்? ஆமா, இது என்ன ஊருகா? முருங்கக்காய் ஊறுகாயா? என்ன மும்பைக்கு முருங்கக்காய் ஊறுகாய் கொடுக்க போறியா? உன்னை வேலைக்கு சேர்த்ததே பெரிய விஷயம். ஆமா, நீ என்ன பெரிய வெங்காரியா பூச்சி விட்டா கண்டுபிடிக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் நல்ல வேலை செய்யறேன்னு ராஜாவுக்கு தெரிஞ்சாதானே என் மேல ஒரு இது வரும். எது? அதான். கொஞ்சம் கொழுப்பாத்தாயா தெரியுறாளுங்க. டேய், என்னென்னமோ பண்றாங்க. எங்கடா இருக்கீங்க? வீராசாமி, அவ சின்ன பிள்ளை கூப்பிடுற மாதிரி வீராசாமின்னு கூப்பிடுறவ. வீராசாமி இருக்காரா? இவர்தான் நீங்க கேட்ட மிஸ்டர் வீரா. கூட்டி போய் ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி நீயே வச்சுக்க. டாக்டர், ஏப்பா இவனை வச்சுக்கன்னு இந்த முறை முறைக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் அன்புதான். டேய், ஆண்டி உன் பேர் ஆண்டி? எப்ப சொல்லிட்டான்? ராஜாமி என்ன 4 நாள்ல சொல்லிட்டான். என்ன மிஸ்டர் நக்கலா? அந்த மிஸ்டர் வீரசாமிக்கு முன்னாடி போட்டு கேளு, சொல்றேன். முடியாது. அப்ப இந்த கோமணம் தான் வீரசாமி. என்ன கொழுப்பா? உன்னதாண்டா. ஆமா, கொழுப்பு தான். ஊராக மணி பாரு, என்னைய பூரா குடிச்சு கொழுப்பு அதிகமாகி போச்சு. ஓகே மிஸ்டர் வீரசாமி இருக்காரா? நான் தான் வீராசாமி. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க வேலைக்காரனுக்கு ரொம்ப திமிரு. அவர் வேலைக்காரர் இல்ல, இந்த கம்பெனியோட ஓனர். அப்போ நீங்க? நான் யாப்பா. நீங்க யாரு? நாங்க ஆசிரமத்துல இருந்து வரோம். தங்க இடம் வேணும் ப்ளீஸ். இவங்கள நம்ம ஆசிரமத்துக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைங்க. தேங்க்ஸ். எனக்கு தானே தேங்க்ஸ். சூப்பர். திரும்பினாலும் சூப்பர், நின்னாலும் சூப்பர். கலா ரசிகன் பாணி. நீ என்னதானே சூப்பர்னு சொன்ன? இல்லையே, போய் சொல்லாத. நீ என்ன பார்த்ததா சொன்ன? போய் சொல்ல பழக்கம் இல்லை எனக்கு. அப்ப யாரு சூப்பர்னு சொன்ன? இவனதான் சூப்பர். இவன் நடந்தாலும் சூப்பர்,
திரும்பினாலும் சூப்பர் ஒன் செகண்ட் இங்க இந்த பார். டிக்கியும் சூப்பர் மொத்தத்துல ஃபிகர் சூப்பரோ சூப்பர் இப்ப என்னம்மா சொல்ற ஆ, 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 ஆ. என்னப்பா ரத்தம் வருது ஒண்ணும் இல்ல உன்னுடைய பியூட்டி பார்த்து பார்த்து? அந்த குட்டிக்கு பொறாம ஆ? அப்பா ஹலோ நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சொல்லுங்க மாதாஜியை பார்க்க முடியல. ஒரு வாரம் தங்கி பார்த்துட்டு வரேன். ஓகே ஜாக்கிரதமா பாய். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? மூஞ்ச பாரு. சும்மா ரெடி. அவருக்கு தெரிஞ்சவங்க இடத்துல தான் நம்ம தங்கி இருக்கோம். அப்படியா? இப்ப அங்க பாரு. ஹேய மன்மதன் நினைப்பு எப்படி சைட் அடிக்கிறான்னு பாரு. நண்பா வேண்டாம் விட்டுடு. சொல்லு விடுறான் பாரு. இந்த நூல் வருது பிராக்கெட் போறது ஜொல்லு வருதுலாம் எனக்கு பிடிக்காது சேராது. எனக்கு பிடிக்கும் சரி பக்கத்துல ஒண்ணு நிக்குது பாரு. தேஞ்சு போன நூடுல்ஸ் மாதிரி. ரொம்ப ஃபீல் பண்ணாத. அவ பில்டப் பூரா எனக்கு தான். நீ எப்படி திரும்பி உட்கார்ந்தாலும் அவ எனக்கு தாண்டி. நல்ல கை நீட்டு பேசுது மலைக்குரங்கு. இப்ப அங்க போனா நம்ம கிட்ட வந்து பேசுவான் பாரு. வெக்கமா சரி அப்புறம் பாக்குறேன். சரி நான் மன்மதன் இல்ல நீ என்ன ரதியா ஓகே நான் உன்னை சைட் அடிச்சிட்டு இருந்தேன் உனக்கு எப்படி தெரிஞ்சது நீ என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தல்ல இல்ல நான் ஒண்ணு இல்ல. என்ன நீ இல்ல நான் இல்ல எப்படி நீ உன தீஞ்சு போன நூடுல்ஸ் சொல்லலாம் ஆ? அது விட்டுலாம்டா இவன் மலை குரங்கா எந்த மலையில இவன் குரங்கா தெரிஞ்சது நீ பார்த்த விட்டுறா அதையும் விட்டுறலாம் என்னப்பா ஏன் சட்டை பிடிக்கிற? இவன் பாம்பே பரதேசியா அது உண்மையா இருந்தாலும் எப்படி நீ கரெக்டா சொல்லலாம் எது பரதேசியா? ஏய், உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் ராஜா இது அந்த அம்மா சொன்னதா இல்ல நீயா டெவலப் பண்றியா? தம்பி அவன் வந்து டெவலப் பண்ண. ஏய் நீ என்ன பேசினாலும் தூரத்துல இருந்தே என்னால சொல்ல முடியும் கிட்ட வந்தா கிட்ட வந்தா உன் வாஸ்துவே சொல்லுவேன் என்ன சொல்வ? உனக்கு இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்குல்ல உனக்கு எப்படி தெரியும்? உண்மையிலே இருக்கா? ஏய், இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்குடா. அதுக்கு ஓய் பாய்சா ஏ லड़की किधर है किले ஓய் எவடோய் எம்மாய்க்கு கூட மச்சம் இல்லை அவசரப்பட்டியம்மா அவசரப்பட்டியே. ஒருத்தரோட அக்கா மேட்டையே பட்டி தொட்டிலாம் பரப்புறோமா? இப்போ மச்ச மேட்ர மும்பை பூரா பரப்பி டெலிகாஸ்ட் பண்ணிடுவானே. யோசிக்க வேணாமா? அந்த அக்கா மேட்ரு என்ன? கணபதி ஐயரு கணபதி ஐயர்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த ஆளு அவனோட அக்காவை வச்சிருக்காரு. விடியிருக்குள்ள உலகம் பூரா பரப்புறோமா? அமெரிக்கா ஜனாதிபதிக்கே தெரியப்படுத்துறவே. இவன் சாதாரண ஆள் இல்ல. இவனை நம்பி எதுவும் பேசாதீங்க பேசாதீங்க. செல்போன் என்ன நடு ரோட்ல கிடக்கு? ஒருவேளை வெடிகுண்டு போனா இருக்குமோ? தொட்டவன வெடிச்சு கண்ணா பண்ணாலும் சதறிட்டோம்னா ஆத்தி வேணாம் சாமி. ரொம்ப நல்ல போனா இருக்க வேணாம். ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுது. ஹலோ லேடி சைஸ். ஹலோ யாருங்க போன்ல நல்லா சிரிக்கிறீங்க? ஐயோ யாருன்னு சொல்லுங்களேன். உங்க கையில இருக்கிறது என்னது? உங்களா? அதையே ரோட்ல போட்டீங்க? நீங்க எடுப்பீங்கன்னு தெரிஞ்சேதான் போட்டேன். அப்பதான் நீங்க ஏதாவது திருப்பி போடுவீங்க. போடுறேன் 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 போடுறேன். ஐ லவ் யூ. அப்படின்னா என்ன? என்னங்க அதே ட்ரெண்ட்ல துப்புறீங்க? இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஐ லவ் யூனா நான் உன்னை காதலிக்கிறேன். ஓ அதான் நீங்க தனித்தனியா பிரிச்சு சொன்னோன்னு எனக்கு தெரியல. ஆமா உங்க பேர் என்ன? மும்தாஜ். ஓ மும்தாஜா? ஓ வயசு என்ன? 18. உனக்கு 18 எனக்கு 27. நான் உன்னை பார்க்கணுமே. பார்த்துட்டு மட்டும்தான் போவியா? ஏன் வேற என்ன எதிர்பார்க்கற? உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்லணும். சரி முதல்ல எங்க பார்க்கணும் சொல்லு. நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன புதர் இருக்கு. புதருக்குள்ள இருக்கு. அதுல தானே நெருக்கி உட்கார்ந்து பேச முடியும். அப்படியா? அப்ப நான் வர்றேன் வர்றேன் வர்றேன். பாய். இவனை நம்பி புதருக்குள்ள ஒரு நாள் பூரா உட்கார்ந்து இருக்கு. பேண்டுக்குள்ள 2 பாம்பு போனதான் மிச்சம். ஹலோ கொத்தோடு குழலாடாட
ஆட கொத்தோடு குழலாடவா? ஆமா, யார் பாடுறது? நான் தான் மும்தாஜ் கண்ணா. நீதானா? என்ன பேசாத. அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல? அன்னைக்கு விழுப்புரம் திருவிழாவுல என் கழுத்துல கடந்த செயினை ஒரு கம்நாட்டு உருவிட்டு ஓடி போயிட்டோம். நேர்ல வர சங்கடமா இருக்கு. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்றேன். என் செயினை வேணா உனக்கு தர்றேன், வாங்க. ஆஹா, அப்போ ஒண்ணு செய். உன் செயினை கழட்டி பக்கத்துல இருக்கிற சேர்ல வச்சுட்டு விருட்டுன்னு ஒரு சுத்தி நில்லு. நான் சரட்டுன்னு எடுத்துட்டு உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். சரி சரி. இல்லாததா? கொத்தோடு குழலாடாட. என்ன செயினையும் காணா, அவளையும் காணா. ஏய் மும்மு, எங்க இருந்து பேசுற? எங்கேயோ இருக்கேன். பணம் கொண்டு வந்தீங்களா? ஐயோ, பணத்தை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு லாபிலே அலந்துகிட்டு இருக்கேன் டார்லிங். அப்போ ஒண்ணு செய்யுங்க. ஆஸ்பத்திரி கவுண்டர் பக்கத்துல என் கருப்பு பேக் இருக்கு, அதுல போட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் உன்னை பார்க்கணும். நான் அழுகிறத நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கேன். இப்ப நான் அழுதுகிட்டு இருக்கேன். அத பார்த்தா நீயும் அழுவ. அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. மும்மே, நீ அன்பால சுனாமி மாதிரி பொங்கி எழிலடிச்சிடலாம். அப்ப போடு. எது? பணத்தை போடு. போயிட்டாளா? பயப்படாதீங்க மேடம். அண்ணன் யார் தெரியுமா? சும்மா சொலட்டி அடிக்கிற யானை. நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை அல்ல, மத யானை. உட்கார்ந்து பேசுவோமா? யானை எல்லாம் உட்கார வச்சு பேசுறதுக்கு இது ஒண்ணு ஜூ இல்ல. இங்க நின்னுட்டே பேசுறேன். இந்த பேச்சல நான் கேட்கணுமா? அது வந்து ராஜா தெரியுமா? ராஜா யார்? இல்ல ராஜாவா? உங்களை கூட்டி கொண்டாந்து இந்த வீட்டுல வச்சிருக்காரு அந்த புண்ணிய ராஜா. எங்க ஊராகமையில நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். வீராசாமி ஐயா உங்களை விருந்து கூப்பிட்டாரு. வந்து வாழ்த்திட்டு வகுறார கொட்டிட்டு போக. முதலாளி பிறந்த நாளைக்கு நான் எதுக்கு வரணும்? எது? நான் எதுக்கு வரணும்? ஒரு மரியாதை தான். மரியாதை கூட நான் உன்னை கேட்டேனா? இல்ல. அப்ப எதுக்கு மரியாதை கேட்டு வாங்க? இந்த பாருமா, தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வந்து எங்க தலைவரை தங்கி சாப்பிட்டு இருக்க பத்தி அந்த மரியாதைக்கு தான். அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வர எல்லாரையும் நீ விருந்து கூப்பிடுவியா? நீ கூப்பிடுவியா? அது எப்படி முடியும்? பின்ன எதுக்கு எங்களை மட்டும் கூப்பிடுற? நான் என்ன எழுச்சு வையா? திங்காத. கேட்டதுக்கு பதில் சொல்லு. திங்கிறனா? இந்த பார், இப்படியே பேசிக்கிட்டு வெட்டு குத்துற முடியும். நீ வர வேணாம். இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னை விருந்து கூப்பிட. இப்ப வராதங்க. சரி வா. அத முடிவு பண்ண நீ யாரு? என்னடா இந்த பாருமா, நீ வந்தாவா வராடி போ. நான் வருவேன். இத நான் வந்தவனு சொல்லிக்கலாம்ல? ஏ, போகும்போது சொன்னா கேட்க மாட்டியா? போன் அடிக்குது, ஒரு வேளை ஏனா பாரு. ஹலோ, மதையான ஸ்பீக்கிங். வணக்கம். என்னம்மா, யார் பேசுறது? நான் மகா பேசுறேன். ஐய், என்ன விஷயம்? நான் ராஜா கிட்ட பேசணும். உங்க ஊர்ல மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? நான் ராஜா கிட்ட பேசணும் ப்ளீஸ். இந்த கட்ட பஞ்சாயத்துல உங்க ஊர்ல நடக்குதா? விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு? டேய், ராஜா கிட்ட போன் குடுடா. எது டாவா? அன்எஜுகேட்டட் கேர்ள். போன்ல மரியாதையா பேச தெரியுதா ஒரு பொம்பளைக்கு? எப்பா ராஜா, மகாட்ட இருந்து போன் வந்திருக்குப்பா. மகா மகா. ஹலோ, இடைஞ்சலா? ஆமா, கிளம்பிடலாமா? ப்ளீஸ். என்னப்பா ஜர்னில எப்படி இருந்தது? கிளிக்குது. நீ கூப்பிட்டனாலதான் மும்பைல இருந்து இங்க வந்தேன். திரும்ப நான் மும்பைக்கு போறேன். சரி போ. ஏன் கேட்க மாட்டேன் நீ? சரியே. பின்ன என்ன ஊரா அது? ஓல்டு வில்லேஜ், குக்கிராமம். என்னாச்சு? இந்த ஊர்ல ஒரு டிஸ்கோ இருக்கா, ஒரு கேப்ரே இருக்கா, ஒரு சில்லு பீர் இருக்கா, ஒரு பீச் இருக்கா, இல்ல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிகர் இருக்கா? எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும்? யார பார்த்தாலும் இழுத்து கட்டிட்டு சாணி அள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, உங்களுக்கு சாணி பிடிக்காதோ? பின்ன என்ன வீசுதா இல்லையா? சரிங்க வாங்க. வரமாட்டேன், அங்க இருந்தே சொல்லு. வாரேன் சார். உங்களுடைய சொந்த ஊர் அது? கொட்டாம்பட்டி பக்கத்துல சொட்டாம்பட்டி. ஓஹோ, உங்க ஊர்ல போன் இருக்கா? இல்ல. போஸ்ட் ஆபீஸ் இருக்கா? இல்ல. ரோடு இருக்கா? இல்ல. பஸ் இருக்கா? ரோடே இல்லைங்கிற அப்புறம் எப்படி பஸ் இருக்கு? என்னப்பா கேள்வி இது? ஓஹோ, ரோடு இல்லன்னா பஸ் போக முடியாது. சரி, ரேடியோ இருக்கா? ஏப்பா அப்படி கூட்டி பிடிக்கிற? என்னடா ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு, என்ன பீத்தலு,
பிசுனாரி பயலே. எப்பா அப்ப விவரமே இல்லாத வயசு, இப்ப விவரமுள்ள வாலிப வயசு, எல்லாம் வேணுமா இல்லையா? வாலிப வயசு இவனு செய்ய மறுபடியும் ஊருக்கே போயிடும். தெரியாம சொல்றப்பா, வாலிப வயசுன்னு தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்க. டயர்டா இருக்குப்பா, வாங்கி கொடுப்பா. என்னது? ஒரு ஆப்பு. அந்த ஆப்பு கட்ட ஆப்பு கட்ட என்ன கேட்டா, ஆப்பு பாட்டுலப்பா, வாங்கி கொடுப்பா. காசாத்து நான் போய் வாங்கிறேன். குடு 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 குடு. இருக்கா இல்லையா? இருக்கு. கருணா இல்ல. ஜென்டில்மேன். போடா. ஜெய் ஹிந்த். போ போ. மத யானைக்கே இல்லையா? அப்புறம் தான் வேடிக்கை போடா. அம்மா யானையை தள்ளி விட்டு. டேய், நம்ம ஊர் கோவில் திருவிழாவை இந்த மத யானை நம்பிதான் ராஜா நடத்தான். அதனால வேலை இருக்கணும் இருந்தாலும் சரி, வெட்டிப்படா இருந்தாலும் சரி, எல்லா வேலும் வந்துதான் ஆகணும். இது இந்த மத யானையோட உத்தரவு. என்ன என்ன ஒரு வேலையும் காணா? எங்க போன? என்ன இப்படி வர்றாங்க? அதான் ஓடிட்டாங்களா? ஐயோ, எப்படி 100-150 பேருக்கு மேல பாப்போம். ஆளுக்கு கை வச்சாங்க, எலும்பு கூட தராது. என்ன நேரம் போறாங்க? இப்படித்தான் அன்னைக்கும் பண்ணாங்க. நல்ல வேளை அது மாதிரி வரலப்பா. பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவே அங்கேயே இருந்திருக்கலாம். அங்க இருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய சிறப்புல அடிக்கணும். நீ 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 தான்டா கொட்டமடி மதையானே. யோ, நான் மலையாளியா? நீ யாரு? இதே ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னால 4 உயிரை கொன்னையே, அந்த உயிருக்கு காட்பாதர் கந்தசாமி நான் தான்டா. அந்த சாமியா? நீ எந்த உசுர சொல்ற? சொல்றியவா? 4 ஆட்டை கொன்னையடா, மாட்டு பேர அதான்டா சொன்னேன். ஏய்யா, என்னைக்கோ கொன்ன 4 ஆட்டை பத்தியாயா பேசிக்கிட்டு இருக்க? சரி, அது போட்டோம். அத நான் கொல்லாட்டினாலும் நீ வச்சிருந்திருப்பியா? நீ கொன்னு குடும்பத்தோட மேஞ்சி தள்ளி இருப்ப இல்ல? நான் எப்படிடா மேய்ஞ்சிருப்பேன்? 4 ஆட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சு, அந்த 4 40 ஆக்கி, அந்த 40 400 ஆக்கி, அந்த 400 4000 ஆக்கி, இந்தியாவிலே பெரிய பணக்காரன் ஆயிப்பண்டா. அதுல போய் மண்ணெண்ணி போட்டேடா. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற நீ? அந்த 4000 ஆட்டுக்கு 4000 ஆட்டுக்கு காசா? ஏய் மரியாதை, ஏய் எப்படி எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. இவங்களா இந்த 4 உசுர் மேட்டரை சொல்லி சொல்லி ரொம்ப நாளா கொத்தடிமையா வச்சிருந்தமே. தெரிஞ்சிருக்குமோ? தெரியறதுக்குள்ள கூட்டி போயிருவான். டேய், எல்லாரும் என் கூட ஊருக்கு கிளம்புங்க. எங்க? மும்பைக்கு. இன்னும் திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? இதை விட பெரிய பெரிய திருவிழா அங்க நடக்கும். அத போய் பாப்போம். என் குணத்துக்கு இங்க இருந்தா எக்கு தப்பாயிரும். எக்கு தப்புனா 4 40,000டா. 3 35 தான். நான் சொன்னது உசுர. ஓஹோ, இது வரைக்கும் 4 கொலை பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா அது 40 கொலை ஆயிரும் சொல்றியா? என்னடா என்னைய மாதிரியே பேசுறீங்க, என்னைய மாதிரியே மிரட்டுறீங்க. என்ன மேட்ரு? 4 உசுர கொன்னே, 4 உசுர கொன்னேன்னு இது நாள் வரைக்கும் சொன்னியே, அது எந்த உசுரன்னு இது வரைக்கும் சொன்னியா? நீ கேட்டியா? கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்கிற வேண்டியதானா? ஏன்டா ஓபன் பண்றீங்க? ஏண்டா 4 ஆட்டை அறுத்ததுக்கு பேரு கொலையாடா? அத திருடி அறுத்துட்டு அதையும் பாதி விலைக்கு வித்து அந்த காசுல ரயில் ஏறி மும்பைக்கு வந்து 4 உசுர கொன்னுட்டேன், 4 உசுர கொன்னுட்டேன்னு எங்களை கைய காலெல்லாம் அமுக்க வச்சு தண்ணி எல்லாம் வச்சுட்டியாடா. அது மட்டுமா செஞ்சா? நடு ராத்துல எழுப்பி பேடு பார்க்க வச்சு முதுகெல்லாம் கழிவிட சொன்னா இவன். அது கூட பரவாயில்லடா. இதுக்கு மேல இந்த உசுறு தேவையா? தேவையில்லைன்னா கழுத்துறதுக்குங்க.